டிஎன்பிஎஸ்சி மற்றும் ஆர்ஆர்பிக்கு தேவையான ஆப்டிடியூட் கிளாஸ் பார்த்துன்னு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது கூட்டு வட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, கூட்டு வட்டி. கூட்டு வட்டியோட பேசிக் ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வருட வட்டிக்கான, அதாவது 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 4 வருடம் 10 வருடம் அது போல எத்தனை வேணாலும் கொடுத்துட்டோம். அந்த வருட வட்டி காணுவதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொகை A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 பவர் n. இதில் தொகை ஏன்றது அசலும் வட்டியை சேர்ந்த மாதிரி இருக்கும். அதாவது மொத்த தொகையை சொல்லுவோம். அது அசலும் கூட்டல் வட்டியை சேர்ந்து இருக்கும். கூட்டு வட்டியில் நம்ம மொத்த தொகையை தான் கண்டுபிடிப்போம். அதாவது அசலு கூட வர வட்டியை சேர்த்து தான் இந்த ஃபார்முலால கண்டுபிடிக்க முடியும். அதுவே தனி வட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா வட்டி மட்டும் தான் கண்டுபிடிப்போம். மொத்த தொகை வேணும்னாக்கா அப்போ அசல் கூட சேர்த்துப்போம். இதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இதில் தொகை மொத்தமாக தான் கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு எப்படி தேவை, வட்டி மட்டும் கேட்டானா வட்டி மட்டும் அசலை மைனஸ் பண்ணிட்டு கொடுப்போம். இல்லை மொத்த தொகை கேட்டானா அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். இதில் Pன்றது அசல்னு சொல்லுவாங்க, Rன்றது வட்டி வீதம், Nன்றது காலம் இல்லைன்னா ஆண்டுகள்னு சொல்லுவாங்க. அதாவது வருட வட்டிக்கான தொகை A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 பவர் n. இரண்டாவது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரை வருட வட்டிக்கான, மேலே பார்த்தது 1 வருடம் முழுசா 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் கொடுத்துறான். அது இதுனாக்கா அரை வருடம் 1.5 வருடம் அது போல கொடுத்துறான். சரி, அரை வருடம்லாம் கொடுத்தானாக்கா அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னாக்கா, தொகை A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/2 R/2/100 பவர் 2 இன்ட்டு n. அதாவது இங்கே போன சமக்கம் இதுக்கு என்னன்னாக்கா R/2 போடுவோம், இங்கே 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். இதான் வித்தியாசம், அரை வருடத்துக்கும் 1 வருடத்துக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா, கால் வருட வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, தொகை A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/4. அதாவது ஒரு வருடத்தை அரைனாக்கா 2 முறை வரும். 12 மாசம்ன்றத 6 இருக்கும், அதனால /2 போடுவோம். இங்கே கால்னாக்கா ஒரு கால்ன்றது 1/4 சொல்லுவாங்க, அதில் R/4, இங்கே பவரில் 4 × n சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கான தொகை A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/4/100 பவர் 4 × n. அடுத்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, n ஆண்டுகள் x மாதங்கள் கூட்டு வட்டிக்கான. இதுக்கு முன்னாடி பார்த்தது 1 வருடம் அரை வருடம் கால் வருடம் கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது n ஆண்டுகள், அதாவது 1 வருடம் 3 மாதம் இல்லைன்னா 2 வருடம் 3 மாதம் 2 வருடம் 5 மாதங்கள் அது போல கொடுத்துட்டாங்கனாக்கா அதை அதில் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொகை A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 பவர் n இன்ட்டு 1 + x/12. எக்ஸ்னாக்கா எத்தனை மாதங்கள், 12ன்றது அந்த வருடத்தில் மொத்தம் 12 மாதங்கள் இருக்கும், இன்ட்டு R/100. அதாவது தொகை A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 பவர் n. இந்த என்னன்றது முழுமையான ஆண்டுகள், 2 ஆண்டு 3 ஆண்டு 4 ஆண்டு அது போல கொடுக்கறதுல, இங்கே 1 + x/12. எக்ஸ்ன்றது மாதங்கள், அதாவது 4 மாதங்கள் 3 மாதங்கள் அது போல கொடுப்பாங்க, அதுக்கான இது இன்ட்டு Rன்றது வட்டி விகிதம் /100. அடுத்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு வருடமும் வட்டி வீதம் மாறுகிறது எனில், ஒரு வருடம் 5% தராங்க, அடுத்த வருடம் பார்த்தோன்னா 7% தராங்க, அடுத்த வருடம் பார்த்தோன்னாக்கா 10%. அப்போ பார்த்தோன்னா பிரின்சிபல் காமனாக தான் இருக்கும். இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம் மட்டும் தான் மாறிக்கினே இருக்கு. அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 3 கொடுக்கலாம் 4 கொடுக்கலாம் 5 கொடுக்கலாம், எத்தனை கொடுத்தாலும் நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மேட்டில் தான் எழுத போகிறோம். ஓகேங்களா? தொகை A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R1/10, அதாவது ஃபஸ்ட்டு வட்டி வீதம், இன்ட்டு 1 + R2/100, அதாவது செகண்ட் வட்டி வீதம், 1 + R/3 R3/100, அது மூணாவது வட்டி வீதம். அதுக்கப்புறம் 4 கொடுத்தோன்னா பக்கத்தில் 4 கொடுத்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு வருடமும் வட்டி வீதம் மாறுகிறது எனில் R1%, அப்புறம்
R2%, இது வந்து R3%. இங்க 5% இருக்கலாம், இங்க 8% இருக்கலாம், இங்க 4% இருக்கலாம். அது போல இருக்கிறப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். தொகை A = P × 1 + R1/100 × 1 + R2/100 × 1 + R3/100. அடுத்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இது முக்கியமான ஒரு ஃபார்முலா. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 ஆண்டுகளுக்கு உள்ள வித்தியாசம். அதாவது இதை வந்து 2 மெத்தட்ல போடலாம். ஒன்று வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். இன்னொன்று பார்த்தோம்னாக்கா 2 வருடத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிட்டு 2 வருடத்துக்கு தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு 2த்தையும் மைனஸ் பண்ணாக்கா அதோட வித்தியாசம் கிடைச்சிடும். அதுதான் கேட்குறாங்க. 2 வருஷத்துல கூட்டு வட்டிக்கு ஒரு அமௌண்ட் வரும், தனி வட்டிக்கு 2 வருஷத்துல ஒரு அமௌண்ட் வரும். அது 2த்தையும் கழிச்சுனாக்கா கிடைக்கிறது தான் வித்தியாசம் சொல்லுவாங்க. அதுக்கு டைரக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா P × R/100^². ஓகேங்களா? அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 2 ஆண்டுகளுக்கு உள்ள வித்தியாசம் = P × R/100^². அடுத்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் 3 வருடங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? மேல பார்த்து 2 வருடங்களுக்கு உள்ள வித்தியாசம், இது வந்து 3 வருடங்களுக்கு உள்ள வித்தியாசம். இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துல 3 + R/100 இது ஒண்ணே ஒன்று தான் போடுவோம். இந்த 2 வருடத்துக்கும் 3 வருடத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 + R/100, அதாவது P × R/100² × 3 + R/100. இதுதான் 3 வருடத்துக்கு உள்ள வித்தியாசம் கண்டுபிடிப்போம். அடுத்து சமு பார்ப்போம். ராமு என்பவர் ரூபாய் 7500க்கு 4% கூட்டு வட்டி விதத்தில் 2 ஆண்டு முடிவில் அவர் பெறும் வட்டி தொகை எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது என்னென்ன கொடுத்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரின்சிபல் கொடுத்துறாங்க 7500 ரூபாய், வட்டி வீதம் கொடுத்துறா 4%, ஆண்டுகள் கொடுத்துறா 2 ஆண்டுகள். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வட்டி கேட்குறாங்க. நம்ம கூட்டு வட்டியில் என்ன கண்டுபிடிப்போம்னு பார்த்தோன்னாக்கா மொத்த தொகை கண்டுபிடிப்போம். அதாவது ஏவை கண்டுபிடிப்போம். A = ஏல என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அசல் P + வட்டி இருக்கும். வட்டின்றது ஐயும் சேர்ந்து இருக்கும். இதில் இவங்க கேட்கறது என்னன்னு பார்த்தோன்னாக்கா வட்டி மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் நமக்கு வட்டி மட்டும் தேவைனாக்கா மொத்த தொகை இருக்கு, அசல் இருக்கு. இது லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மொத்த தொகையை கண்டுபிடிச்சிருவோம். A = P × 1 + R/100^n. இதென்ன ஃபார்முலா? இதில் பிரின்சிபலுக்கு 7500, 1 + R வந்து 4/100, இங்கே n வந்து 2 இருக்கு. இங்கே 4% இருக்கு, சதவீதத்துக்கு /100 போடணும், அதெல்லாம் தேவையில்லை. அதுக்காக தான் ஃபார்முலாலே வந்துடுச்சு. ஓகேங்களா? 7500 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க, எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இங்கே 100, அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. 100 + 4 104 / 100. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதால 2 முறை எழுதிங்க. 104 / 100 × 104 / 100. 20 20 கேன்சல். இங்கே 25 ஆச்சுன்னா 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். அதுக்கப்புறம் 4 2 8 5 2 6 4 3 × 26 × 104 4 × 3 26. அதாவது மொத்த தொகை = 8112 இருக்கு. நமக்கு நம்ம மொத்த தொகை கண்டுபிடிச்சிக்கிறோம். கேள்வியில் என்ன கேட்டுக்கிறானாக்கா வட்டி மட்டும் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு மொத்த தொகைனாக்கா அசல் கூட்டல் வட்டியா இருக்கும். அதுல இருந்து நம்ம
மொத்த தொகையிலேருந்து அசலை மைனஸ் பண்ணிட்டோன்னா வட்டி மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதனால மொத்த தொகை வந்து 8112. அதில் அசல் பார்த்தீங்கன்னா 7500 இருக்கும். இது இந்த ஃபார்முலா அப்படியே போட்டுக்கிறோம். 8112 ஈக்குவல் டு 7500 ப்ளஸ் ஐ. இதில் 7500 இந்த சைடில் ப்ளஸில் இருக்குது, தின்னான் சைடு இருந்தால் மைனஸாக மாறிடும். 8112 7500 போச்சுன்னா 612. அதாவது வட்டி மட்டும் 612 ரூபா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.